ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதை கேட்க வந்துட்டிங்களா? வெல்கம் பேக் டு ஸ்டோரி டைம் வித் ஜூலி பிள்ளை. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி எதை பற்றினதுன்னா, கடவுள் எங்கே தான்ப்பா இருக்காரு அப்படின்ற கேள்விக்கு சூப்பரான பதில் சொல்கிற ஒரு சூப்பரான ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து ஆதி காலத்தில் உலகத்தெல்லாம் படைச்சாரு அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொன்று சொல்லுது. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக காடுன்னு எடுத்துக்குவோம். உலகத்தை படைச்சிட்டு வெயிட் பண்ணார். அப்போது மனுஷன் என்ன பண்ணணும்? அவனோட தேவையை அவன் தானே பூர்த்தி செஞ்சுக்கணும். கடவுள் படைச்சிட்டாருன்னொடனே கடவுள் எங்கே இருக்காருன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். உடனே மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள்கிட்ட போய் சாப்பாடு தீர்ந்து போச்சு கடவுளே, சாப்பாடு வரணும் கடவுளே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, டேய் நீங்கள் தானடா விவசாயம் பண்ணி நீங்கள் தானே உங்களுக்கான சாப்பாடு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்கிட்ட வந்து கேட்குறீங்க, டெய்லி நான் உனக்கு எப்படி நான் சாப்பாடு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினச்சிட்டு அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ கடவுள் யோசிக்கிறாரு, நான் வந்து மனுஷனை வந்து சுதந்திரமாக இருக்க தான் படைத்தேன். இவன் வந்து என்னை டிபெண்ட் பண்ணியிருக்கானா, அப்போ இங்கே இருந்தேன்னா என்னை எப்போயுமே டிபெண்ட் பண்ணி தான் இருப்பான். நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போயிடணும். மனுஷன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடணும். நம்ம இங்கே இருக்கிற இடம் தெரிகிறதுனால தானே மனுஷன் வந்து டெய்லி வந்து நம்மள்ட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினச்சிட்டு, கடவுள் எந்த இடத்துல இருந்தாலும் மக்கள் வந்து அவர்கிட்ட வந்து, சாமி இப்படி நடந்துன்னு சொல்லுங்கள், சாமி இப்படி நடந்துன்னு சொல்லுங்கன்னு கடவுளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். ஸோ இதனால் கடுப்பான கடவுள் என்ன பண்ணுறாராமா, இவங்க கண்ணிலே படாமல் எங்கேயாச்சும் போயிடணுண்டா அப்படின்னு நினைக்கிறாராம். உடனே கடவுள் வந்து யோசித்து பார்க்குறாரு, நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 4-5 முனிவர்கள் துறவிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார். இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லா மனுஷனையும் படைச்சி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறான், அவனோட தேவை அவனே நிறைவேற்றிக்காமல் என்கிட்ட வந்து எனக்கு இதை இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொருத்தனா வந்து கேட்டுட்ருக்கான். இப்போ நான் இவங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா என்னை வந்து தொல்லை பண்ண மாட்டாங்க, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அந்த துறவிகள்கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க. கடவுளே நீங்கள் வந்து நிலாவுக்கு போயிருங்க, அப்போது அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிலாவுக்கு போனாலும் எப்படியாச்சும் கடவுள் கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு. உடனே நீங்கள் இமயமலைக்கு போயிருங்க, கடவுளை யாரும் வரமாட்டாங்க, இமயமலைக்குனாலும் இவங்க மலை ஏறி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ நீங்கள் வந்து மலை உச்சிக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலை உச்சிக்கு போனாலும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ கடலுக்கடியில் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடலுக்கடியிலனாலும் இவனுங்க வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கடவுள். அப்போது எங்கே தான் போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரே ஒரு முனிவர் மட்டும் சொன்னாராம், கடவுளே நீங்கள் வந்து மனுஷங்களோட மனசுக்குள்ளே போயிருங்க, அங்கே தான் வந்து உங்களை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஐடியா கொடுத்தாராம். உடனே இந்த ஐடியா வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வாவ் சூப்பர், அவனுங்க வந்து அவனுங்களுக்குள்ளேயே கண்டிப்பாக தேடிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து மனுஷங்களோட மனசுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனுஷங்களோட மனசுக்குள்ளேயும் கடவுள் போயிட்டாராம். இப்படி கடவுள் போனோடனே மனுஷங்கள்லாம் கொஞ்ச நாள் கழித்து எங்கே கடவுளை காணோன்னு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி நிறைய இடத்துல கோயில் கட்டுறாங்க. கடவுளை எங்கேயாவது வந்துருங்க, கடவுளை அங்கேயாவது வந்துருங்க, கடவுளை எங்கேயாவது வந்துருங்கன்னு தேடிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லோரும் மனசுக்குள்ளே இருந்த கடவுளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். ஏன்னா அவர் நிம்மதியாக இருக்கார்ல. இவங்க வந்து இப்போ வெளியே தான் தேடிட்டு இருக்காங்க, உள்ளே தேடலை. ஸோ அவர் வந்து ஹாப்பியாக, சரிடா நீங்கள் இங்கே தேடுறீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து ஒரு மனுஷன் மட்டும், சரி கடவுள் வந்து தொலைஞ்சு போயிட்டாரு, கடவுளை வந்து நம்ம இனிமேல் கண்டுபிடிக்க முடியாதுன்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றத உணர்ந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, இனிமேல் வந்து நம்ம மனசுக்குள்ளே நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நடப்போம். இவ்வளோ நாள் வர கடவுள் ஏதாவது சொல்லிடுவாரோ, கடவுள் நம்மளை தண்டிச்சிருவானோன்னு கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தோம். இனிமேல் நம்ம வந்து ஒழுக்கமாக எல்லாருக்கும் எது நம்ம செய்கிற விஷயம் எது யாரையும் பாதிக்காதோ அந்த மாதிரியான செயல்கள் செஞ்சு நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போவோம். இனிமேல் நம்ம கடவுளை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடவுளை தேடி சலிச்சு போயிட்டான். அதனால அவன் வந்து, சரி நான் இனிமேல் கடவுளை தேட மாட்டேன், இனிமேல் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு இடத்துல உட்காந்து அந்த மனசு சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ அவன் கடவுளை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், கரெக்டாக கைட் பண்ணுவார்ல. ஸோ கடவுள் வந்து அவனுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் எல்லாம் கொடுத்து அவனை வந்து வாழ்க்கையில் உயர்த்திட்டாராம் அப்படின்னு இந்த கதை முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
கடவுளை நம்ம வந்து எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கோம், எப்படியோ தேடிட்டுருக்கோம். ஆனால் கடவுள் வேறு எங்கேயுமே இல்லை. அந்த கதையில் நடந்தது உண்மை அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே தான் கடவுள் இருக்காங்க. கடவுள் வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள்லேயோ பெரிய பெரிய விஷயங்கள்லையோ கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக ஒரு கவிதை மாதிரி நம்ம வந்து அழகாக வாழ்ந்து முடிச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கடவுளை இங்கே இருப்பாரோ அங்கே இருப்பாரோ அந்த மக்கள் எப்படி கடவுள் இங்கேயா அங்கேன்னு தேடினாங்க. அந்த மாதிரி நம்ம வெளியே தேடி ஓடவே வேண்டாம். நம்ம மனசாட்சிக்கு என்ன கரெக்டாக தோணுதோ, என்ன உள்ளேருந்து கடவுள் நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படின்றத நம்புங்க. அப்படின்னா நம்ம மனசாட்சி சொல்கிறபடி, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளுமே கடவுளை வந்து உணரலாம். இதுக்கு நான் சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன குழந்தைன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பொண்ணோட பென்சில் திருட போகிறேன், சரி எடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அப்போது எடுக்க போகிறேன், அவங்க அனுமதி இல்லாமல் பண்ணுற எல்லா விஷயமே தப்பு தான். இப்போ நான் எடுக்க போகிறேன், அப்போ அது திருடுறது தான். இப்போ நான் எடுத்துட்டேன், ஆனால் எனக்குள்ளே இருந்து ஒரு குரல் வந்து நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லலைன்னா எனக்குள்ளே கடவுள் இல்லைன்னு அர்த்தம். நீ இது பண்ணுறது தப்பு, நீ ஒரு நாள் மாட்டிக்குவா அப்படின்னு சொன்னால் கடவுள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எனக்குள்ளே கடவுள் இருக்காங்க தானே. எனக்கு நிறைய டைம் கடவுள் சொல்லியிருக்காங்க நீ பண்ணுறது தப்புன்னு. அப்போ எனக்குள்ளே கடவுள் இருக்காங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை கண்டுபிடிங்க. எந்த ஒரு செயல் செய்யும் போதும் உங்களுக்குள்ளே இது நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு அசிரி சொல்லிச்சுன்னா நீங்கள் அதை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. கடவுள் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு டெய்லி. ஸோ கடவுளை வெளியே தேடாதீங்க, உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக தேடுங்க. அப்படி நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக ஒரு கவிதை மாதிரி மாறிடும் அப்படின்னு நான் சொல்லி என் கதையை முடிச்சுக்கிறேன். Subscribe for more videos and subscribe for more stories. Thank you. Bye-bye.